Hello friends, welcome to Jece channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். வெங்காயம் ஒன்று சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். சிறுபருப்பு 1/2 டம்ளர், தேங்காய் 2 துண்டு, பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கலாம். நாங்கள் ஒன்று தான் எடுத்திருக்கோம். அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கோம். வாழைத்தண்டு எடுத்திருக்கோம். ஸோ வாழைத்தண்டு மேலே ஒரு மாதிரி கலர்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று சாப்பாடு வடித்த தண்ணியில் போடணும், இல்லைன்னா கொஞ்சோண்டு ஒரு 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 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சேர்க்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது நமக்கு வாழைத்தண்டில் இந்த கருப்பாகாது. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அதை போட்டு ஒரு லைட்டாக ஒன்று பாதியமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ஒரு குக்கரில், இது நான் செய்கிறது ரொம்ப ஈஸி மெத்தடு. ஒரு குக்கரில் நம்ம வாழைத்தண்டு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பருப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சிருக்க மஞ்சள் தூள், எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய வாழைத்தண்டு இப்படி தான் வெந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு அது லைட்டாக அது டிரான்ஸ்பரண்ட் ஆகும்ல, வெங்காயம் வெந்த பிறகு நம்ம வேக வச்சோம்ல பருப்பையும் வாழைத்தண்டையும் அதையும் உள்ளே போட்டுருங்க. ஸோ இது நம்ம இதெல்லாம் வேக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு 5 நிமிஷம் வேலை தான், டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்போவுமே கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க, பின்னாடி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய வாழைத்தண்டு எல்லாமே வெந்துருச்சு. ஸோ நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணணும் அதில், அவ்வளோதான். எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் அந்த கூட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வாழைத்தண்டு கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஜெசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.